வெல்கம் டு கேஆர்ஆர் கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் அல்வா எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இன்றைக்கி நம்ம செய்ய போகிற அல்வா பார்த்திங்கன்னா வீட்டில் இருக்கக்கூடிய ஜவ்வரிசியை வச்சு தான் செய்ய போகிறோம். ரொம்ப ஈஸியாக ரொம்ப டேஸ்ட்டாக சூப்பராக செய்யலாங்க. இந்த அல்வா டேஸ்ட்டு ரொம்ப அருமையாக இருக்கும். குழந்தைங்களாம் அல்வா கேட்கும் போது டக்குன்னு நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய ஜவ்வரிசியை வச்சு எளிமையாக செஞ்சிடலாம். இந்த அல்வா செய்யறதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு 15லேருந்து 20 நிமிஷம் இருந்தால் போதும். ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம். நாம் பார்த்திங்கன்னா ரவாவில் செஞ்சுருப்போம், கோதுமையில் செஞ்சுருப்போம். அதே போல் இதில் ஜவ்வரிசிலையும் செஞ்சு பாருங்கள், டேஸ்ட்டு ரொம்ப அருமையாக இருக்கும். இந்த அல்வா ரெசிபி எப்படி செய்கிறது நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்ப்போம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூடவே பெல் சிம்பிள் ப்ரெஸ் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு தொடர்ந்து நோட்டிஃபிகேஷனில் உடனுக்குடனே கிடச்சிக்கிட்டு இருக்கும். இப்போ வாங்க இந்த அல்வா ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம். இப்போ ஜவ்வரிசி அல்வா செய்கிறதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு 1/2 கப் அளவுக்கு ஜவ்வரிசி எடுத்து ஊற வச்சு வச்சுருக்கேன். இது வந்து மாவு ஜவ்வரிசி தான். நல்லா ஒரு 1 மணி நேரத்துலேருந்து 2 மணி நேரம் ஊற வச்சுக்கிட்டிங்கன்னா போதும். மாவு ஜவ்வரிசியில் செய்யும் போது தான் நமக்கு அல்வா நல்லா வரும். மாவு ஜவ்வரிசியே எடுத்துக்குங்க. மெஷரிங் கப்பால் ஒரு 1/2 கப் அளவுக்கு எடுத்திருக்கேன். இது அளவு பார்த்திங்கன்னா ஒரு 50 கிராம் இருக்கும். இது நல்லா ஒரு 2 மணி நேரம் ஊற வச்சு எடுத்துக்குங்க. இப்போ நல்லா ஊறினதை பார்த்திங்கன்னா மேலாப்பில் தண்ணிலாம் வடிச்சிட்டு எடுத்துக்குங்க. இந்த 50 கிராம் எடுத்ததே பார்த்திங்கன்னா நமக்கு 1/4 கிலோ கிட்ட அல்வா கிடைக்கும், 250 கிராம் வரைக்கும். இப்போ இந்த ஜவ்வரிசியை பார்த்திங்கன்னா நம்ம மிக்ஸி ஜாரில் சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கணும். ஃபஸ்ட்டு அரைச்சிக்குங்க. அதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்க தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து அந்த கட்டிகள்லாம் இல்லாமல் நல்லா நைஸான பேஸ்ட்டாக எந்த அளவுக்கு நைஸாக அரைக்க முடியுமோ அந்த அளவுக்கு நைஸாக அரைச்சி எடுத்துக்கணும் நம்ம. இப்போ நான் எடுத்து வச்சுருந்த 1 கப்பு தண்ணியும் ஊற்றி அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன். இந்த கப்பாலே வந்து பார்த்திங்கன்னா ஒரு 4 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்குங்க. இதில் நம்ம தண்ணி சேர்த்து நல்லா கலந்து எடுத்துக்கணும் மாவு. அப்போ தான் வந்து அல்வா கிண்டி எடுக்கிறதுக்கு நல்லாயிருக்கும். நம்ம 4 கப்பு தண்ணி இந்த அளவுக்கு ஏற்கனவே 1 கப்பு, இப்போ ஒரு 4 கப்பு, மொத்தமாக 5 கப்பு தண்ணி வச்சுருக்கோம். இந்த அளவு தண்ணி சேர்த்து செய்யும் போது தான் பார்த்திங்கன்னா அல்வா நல்லா வெந்து டேஸ்ட்டு ரொம்ப நல்லா வரும். நமக்கு கிண்டுறதுக்கும் நல்லா அருமையாக இருக்கும். இந்த அளவுக்கு நல்லா தண்ணியாக கலந்து எடுத்துக்குங்க. அதே போல் நல்லா நைஸாக அரைச்சியும் எடுத்துக்குங்க. இப்போ அடுப்பில் வந்து பார்த்திங்கன்னா சின்னதாக ஒரு பேன் வச்சுருக்கேன். அதில் ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கிறேன். இதில் ஒரு 10 முந்திரி பருப்பை பொரித்து எடுத்து வச்சுக்குவோம். நம்ம ஃபஸ்ட்டே லாஸ்ட்டில் பொரிக்கிறதுக்கு நமக்கு டைம் இருக்காது. அதனால நீங்கள் ஃபஸ்ட்லேயே இதெல்லாம் ரெடி பண்ணி வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் அல்வா செய்ய போங்க. இப்போ இதை நல்லா ஃப்ரை பண்ணி நம்ம ஒரு கிண்ணத்தில் எடுத்து வச்சுக்குவோம். இந்த அளவுக்கு நல்லா செவக்க வறுத்து எடுத்துக்குங்க. இதை ஒரு கிண்ணத்துக்கு மாற்றிட்டு அந்த நெய் பார்த்திங்கன்னா அப்படியே இருக்கட்டும். நம்ம அல்வா செய்யும் போது சேர்த்துக்கலாம் அந்த நெய்யை. இப்போ அல்வா செய்கிறதுக்கு பார்த்திங்கன்னா நல்லா அடி கனமான ஒரு பாத்திரம் எடுத்துக்குங்க. இப்போ அல்வா செய்கிறதுக்கு ஜீனி எடுத்து வச்சுருக்கேன். இந்த ஜீனி பார்த்திங்கன்னா நம்ம ஜவ்வரிசி அளந்த கப்பால் 2.5 கப்பு அளவு எடுத்து வச்சுருக்கேன். இது வந்து சரியான அளவாக இருக்கும். இதில் ஒரு 1/2 கப் அளவு ஜீனியை வந்து கடாயில் சேர்த்துக்குங்க. இதில் 2 டீஸ்பூன் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்குங்க. ரொம்ப தண்ணி சேர்த்துற வேணால் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்தோம்னா போதும். இப்போ இது பார்த்திங்கன்னா நல்லா மெல்ட் ஆகி நமக்கு கேரமல் ரெடி ஆகிடும். இது போல் கேரமல் செஞ்சுட்டு நம்ம அல்வா செஞ்சோம்னா அல்வாவோட ஒரிஜினல் கலர் கிடைக்கும். இது உங்களுக்கு செய்ய விருப்பம் இல்லை அப்படின்னாக்கா நீங்கள் ஃபுட் கலர் கூட சேர்த்துக்கலாம். அல்வாவோட ஒரிஜினல் கலர் அந்த டேஸ்ட் வரணும் அப்படின்னாக்கா இது போல் கேரமல் செஞ்சுட்டு அல்வா செஞ்சீங்க அப்படின்னாக்கா டேஸ்ட்டு ரொம்ப அருமையாக இருக்கும். நல்லா இது போல் கலந்து கொடுத்துட்டே இருந்தீங்கன்னா லைட் ப்ரௌனாக வரும். இந்த ஸ்டேஜில் நம்ம அரைச்சி வச்சுருக்க அந்த ஜவ்வரிசி விழுதை இதில் சேர்த்து கிண்டணும். ரொம்ப நாள் நீங்கள் அடுப்பில் வச்சிட்டிங்க அப்படின்னா ரொம்ப செவந்து போயிட்டு அப்படின்னாலும் நமக்கு அல்வா கசந்த மாதிரி ஆகிடும். லைட் ப்ரௌன் வரும்போதே நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா இந்த ரெடி பண்ணி வச்சுருக்க ஜவ்வரிசி கூழை இதில் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்குங்க. கைவிடாமல் கலந்து கொடுத்துட்டே இருங்க. கட்டிலாம் எதுவும் தட்டாது. அடுப்பை குறைச்சி வச்சுட்டு சேர்த்துக்குங்க. நீங்கள் கேரமல் செய்யும் போதும் பார்த்திங்கன்னா அடுப்பு தீயை குறைச்சி வச்சு தான் செய்யணும். அதிக தீயில் செஞ்சிங்கன்னா அது காந்தி போயிடும். அதனால் கம்மியான தீ வச்சு அதை ரெடி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம ஜவ்வரிசி விழுதை இதில் ஊற்றி நல்லா இது போல் கலந்து கொடுத்துட்டே இருங்க. ஒரு 10 நிமிஷம் ஆகும் இது நல்லா திக்காகி வரத்துக்கு. இப்போயே பாருங்கள் ஓரளவு நல்லா திக்காகி வந்திருக்கு பாருங்கள். ஒரு 5 நிமிஷத்துலேயே நல்லா கைவிடாமல் கலந்து கொடுங்க. கலரும் பாருங்கள் ரொம்ப அருமையாக வந்திருக்கு. இப்போ இதில் பார்த்திங்கன்னா நம்ம மீதம் இருக்கிற சர்க்கரையும் இதிலே சேர்த்துருவோம். நல்லா சர்க்கரையும் கரைஞ்சி நல்லா சேர்ந்து வெந்து வரும். மீதம் இருக்கிற சர்க்கரை எல்லாத்தையும் சேர்த்துக்குவோம். 2.5 கப்பு சர்க்கரை நல்லா கரெக்டான அளவாக இருக்கும். நீங்கள் எந்த கப்பில் ஜவ்வரிசி அளக்குறீங்களோ அதே கப்பில் சர்க்கரையும் அளந்து எடுத்துக்கோங்க. தண்ணியும் அதே போல் 5 கப்பு தண்ணி சரியான அளவாக இருக்கும். இதிலே ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் தூள், ஒரு பிஞ்ச் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன். இப்போ இதை நல்லா வச்சு கலந்து எடுத்து விட்டுக்குங்க. கொஞ்சம் நல்லா திக்காகி வரட்டும்.
ஹை ஃப்ளேம் லோ ஃப்ளேம்னு மாற்றி மாற்றி வச்சு இதை கிண்டிக்கிட்டே இருங்க வெந்து வர வரைக்கும். இந்த ஸ்டேஜில் பார்த்திங்கன்னா நம்ம வச்சுருக்க அந்த நெய்யும் இதிலே சேர்த்துருவோம். கொஞ்சம் கொஞ்சமாக நெய் சேர்த்து இதை கலந்து எடுத்துக்கிட்டே இருக்கணும் நம்ம. இப்போ சேர்த்து ஓரளவு பாருங்களா, இந்த அளவு வந்ததுக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா இதில் நெய் சேர்த்துக்கும். ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்குங்க. அல்வா நல்லா இன்னும் திக்காகி வரணும். இப்போதைக்கு 2 டேபிள் ஸ்பூன் மட்டும் சேர்த்துக்குங்க. இடையில கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்குவோம். நல்லா வேக விடணும். ஒரு 15லேருந்து 20 நிமிஷம் ஆகும் இந்த அல்வா செய்யறதுக்கு. இப்படி செய்யும் போது பார்த்திங்கன்னா தான் நல்லா அல்வா கிண்டி எடுக்கலாம் நம்ம. இதே போல் கொஞ்சம் கொஞ்சமாக நெய் சேர்த்து கலந்து எடுத்துக்குங்க. கடைசியில் பார்த்திங்கன்னா நம்ம ஊற்றின நெய்யெல்லாம் பிரிஞ்சு இது போல் சட்டியில் ஒட்டாமல் கலந்து வரும். கடைசியாக அதில் பார்த்திங்கன்னா நம்ம எடுத்து வச்சுருக்க முந்திரி பருப்பை இதில் சேர்த்து கலந்து விட்டுக்குங்க. இப்போ பாருங்கள் நம்மளோட அல்வா ரொம்ப சூப்பராக அருமையாக ரெடி ஆயிடுச்சு. இந்த பக்குவத்துக்கு இருந்தால் தான் அல்வா சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். கடாயிலையும் பாருங்கள் நல்லா ஒட்டாமல் எப்படி வருது பாருங்கள். நல்லா அடி கனமான கடாயாக எடுத்துக்கங்க. அப்படி இல்லைன்னா நான்ஸ்டிக் கடாயில் செய்யுங்க. அவ்வளோதாங்க நம்மளோட ஜவ்வரிசி அல்வா ரொம்ப சூப்பராக ரொம்ப அருமையாக குயிக்காக ஒரு 20 நிமிஷத்துக்குள்ளே ரெடி ஆகிடுச்சு. டேஸ்ட்டும் ரொம்ப அருமையாக இருக்குது. நம்ம கடைகளில் வாங்கக்கூடிய அல்வா டேஸ்ட்டு அப்படியே இந்த அல்வாவில் வருதுங்க. நீங்களும் இந்த அல்வா ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப அருமையாக வரும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். என்னோட அந்த ரெசிபி பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம கேஆர்ஆர் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நாளைக்கு வேற ஒரு ரெசிபியோடு சந்திப்போம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.